வணக்கம் நண்பா, நான் உங்க குரு. வெல்கம் பேக் டு ஜிசிஜி ஐஏஎஸ் அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் நம்ம வீடியோ நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பர்சனல் ரீசன்னால நம்மளால் வீடியோ போடவே முடியல. நானும் என்னென்னா இனி கண்டினியூ பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா பர்சனல் ரீசன்னால என்னால் வீடியோ போட முடியல. தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோக்கள் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்குறீங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ரீசனால் என்னால் பண்ண முடியல. இருந்தாலும் ஓகே, நான் இனி முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 நடந்த எக்ஸாமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2023 என்ன எக்ஸாம் நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரோடு இன்ஸ்பெக்டர் 2023 ரோடு இன்ஸ்பெக்டர் அண்டு ஜேடிஓ ஓவர்சீர் எக்ஸாம். அதாவது ஜேடிஓவில் இப்போ சமீபத்தில் 236 வேகன்சி, அதாவது ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க. 236 வேகன்சிகள் கூப்பிட்டுருந்தாங்க. சார், ரோடு இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜேடிஓவில் என்ன சார் அப்படி கேஸ் நடக்குதுன்னு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். அதாவது நமக்கு சென்னை ஹைகோர்ட்டில் இருக்குல்ல, ஹைகோர்ட்டில் என்னென்னா நமக்கு கேஸுகள் ஃபைல் ஆகிருக்கு. என்ன கேஸ் ஃபைல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஐ, அதாவது ரோடு இன்ஸ்பெக்டர் ஐடிஐக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஜேடிஓவில் இருக்கக்கூடிய ஓவர்சீர் எக்ஸாம் என்னதுன்னா டிப்ளமோக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேஸ் ஹியரிங்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. இந்த ஓவர்சீர் எக்ஸாமும் கேஸ் நடக்கிறனால தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அதை பற்றியான கவுன்சிலிங் டேட்டுகள் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. அதாவது நமக்கு ஜேடிஓக்கு மார்க் வெளியிட்டாச்சு. பட் என்னது, நமக்கு கவுன்சிலிங்கில் அவங்க கூப்பிடாத இல்லை. ரோடு இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி தான். இப்போ நமக்கு தெரிஞ்ச, அதாவது நம்ம இந்த கேஸ் ஃபைல் பண்ணவங்க அப்படியே 2-3 நேரத்தை நம்ம கால் பண்ணி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேடிஓவையும் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸும் கிட்டத்தட்ட சேம் கேஸாக கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லதான் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ எப்படி சார் ரெண்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டு ப்ளஸ் ஜேடிஓவா இருக்கட்டும், இந்த ரெண்டுலேயுமே நமக்கு தெரிய வர்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்ப்பு, அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்துன்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் அண்டு ஜேடிஓவில் இருக்கக்கூடிய அந்த ஓவர்சீர், இந்த ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரே மாதிரி அப்படின்னா எல்லா வேலைகளும், அதாவது ரோடு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் ஜேடிஓ ஓவர்சீராக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்லேயும் வரலாம். இல்லை அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுறது ஐடிக்கு மட்டும், ஓவர்சீர் அப்படின்னு சொல்லுறது டிப்ளமோக்கு மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுறது கன்சிடர் ஆகும். இங்க இப்ப என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா, 2019 ஜேடிஓ எக்ஸாம்ல மஸ்ட் பொசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு அவங்க கொடுக்கல. அப்ப அந்த வேர்டு கொடுக்கறதுனால 2019-21 சின்ன டவுட் இருந்தாலும் கொடுக்கல. அப்போ இப்போ 2023 கொடுத்ததுல அந்த மஸ்ட் ப்ரோசஸ் ஓவர்சீர் கொடுத்தனால இதை வச்சுதான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணிக்காங்க. அதாவது மஸ்ட் ப்ரோசஸ் அப்படின்னா கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது உறுதியாகிறது. அப்போ அந்த கண்டிப்பா தேவைன்னு சொல்லும்போது நீ கண்டிப்பா டிப்ளமோ முடிச்சிருந்தாதான் உனக்கு ஓவர்சீர் வேலையும், ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஐடிஐ முடிச்சிருந்தாதான் ஓவர்சீர் வேலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மீனிங். ஆனால் என்ன மேட்ரு ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் என்னன்னா முழுமை அடையாம இருக்கனாலதான் இன்னும் டிலே ஆயிட்டே இருக்கு. ஓகே சார், இது என்னைக்கு இந்த கேஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மந்த் கூட ஆகலாம். கன்ஃபார்மா தெரியாது, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு சோர்ஸ் மூலமா தெரிய வருது. 2 மந்த் ஆகலாம், 3 மந்த் கூட ஆகலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் இனி நீங்க இதை பத்தி யோசிக்கிறதோ எடுக்கிறதோ பிரயோஜனம் கிடையாது. அதாவது நம்ம அடுத்த எக்ஸாமுக்காக நம்ம நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது
இந்த மெயினே தவிர இனி வந்து நம்ம இந்த கேஸ் எப்போ வரும், என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்னே வைங்களேன். ஒரு 2 மந்த் வந்து நமக்கு வந்து என்னது எக்ஸாம் ரிசல்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே வச்சுவிடும். இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 29 அண்ட் 30 6வது மந்த் 2024. 2024 வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி, அதாவது நமக்கு இப்போ வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 சம்திங் வேகன்சின்னு வைங்களேன் போட்டிருக்கிறாங்க. இப்போ அது வந்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி 29ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து 27. இன்னைக்கு டேட் வந்து 27. அப்ப இந்த 27 சொல்லும்போது கிட்டத்தட்ட சொல்ல போனா உங்களுக்கு 3 மாசம் இருக்கு. அந்த 3 மாசத்துல 2 மாசம் ஜேடிஓ கேஸே போகுதுன்னே வைங்களேன். இப்ப நீங்க இதை நம்பி இருக்கும்போது அந்த 2 மாசம் உங்க படிப்புகளை நீங்க கோட்ட விடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதனால நீங்க தயவு செய்து 2024 அடுத்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கேஸ் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துன்னா நான் கண்டிப்பா தெரியப்படுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.